ஒன்றாம் அறிவென்பது உற்றறிவது ஆகும். புல் பூண்டு மரஞ்செடி அந்த வகைப்படும். சுவைக்க துய்வது இரண்டாம் அறிவு. நந்தும் சங்கும் அந்த வகைப்படும். நுகரத் துய்வது மூன்றாம் அறிவு. எறும்புக்கும் சிதலுக்கும் இத்திரமும் உண்டு. காணுகின்ற திறனே நான்காம் அறிவு. நண்டுக்கும் தும்பிக்கும் கண்கள் பெரிது. கேட்கின்ற திறனே ஐந்தாவது அறிவு. கேட்கின்ற திறனே ஐந்தாவது அறிவு. பாம்பும் பறவையும் மிருகமும் இனப்படும். மனத்தை ஆறாவது அறிவு என்றாரான்றோ. புலன் வழி சென்று பொருளியல் உணர்ந்து சிந்தனைப்படுவதே அதற்குரிய சிறப்பு. பகுத்தறிவு என்று பகர்தனறுகின்று. புறத்திருக்கும் ஊனக்கண் இரண்டுமே உறங்கும் போது உறங்காது செயற்படும் ஞானக்கண். யோகத்தால் அது வளரும் சுழிமுனை என்றார். கால வெள்ளத்தில் உடலியல் மாற்றத்தில் எமுரியன் நெற்றி மேடிழந்தார். நெற்றித் திலகமாக நிகழ்த்துகின்றார் இன்றும்.